எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்பிளாக எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி காய்கறி வெட்டி வச்சுக்கலாம் ஓரமாக. அது நல்லா கொதிக்கிற இன்னொரு சைடில் வந்து இரும்பு கடை வச்சுக்கலாம். இரும்பு கடை வச்சா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம காய்கறி வெட்டி வச்சுருக்கோம். குடை மிளகா, வெங்காயம், பீன்ஸ், அப்புறம் கேரட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதக்கிட்டு முட்டை 2 முட்டை எடுத்திருக்கேன்னா அதை உடச்சி ஊற்றிக்கலாம். காய் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. நல்லா கொஞ்சம் அது வெந்த பிறகு அதுக்கப்புறமா முட்டை ஊற்றுங்க. 2 முட்டை ஊற்றி பொடி மாஸ் மாதிரி முட்டையை ஆக்கிடுங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு நான் ஒரு சைடில் வந்து நூடுல்ஸ் வந்துச்சுல அதை வடித்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து கலரலாம். இந்த நூடுல்ஸில் வந்து நான் எந்த சாஸும் சேர்க்கலை. நல்லா அந்த முட்டை, காய்கறி, நூடுல்ஸ் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது கூட காரத்துக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அது போட்டுக்கலாம். ஒரு மேகி மசாலா முழுசாக போட்டுருங்க. அதில் இது நல்லா செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் அந்த இதுவில் கலந்து விட்டுக்கலாம். விட்டு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி.